நம்ம வந்திருக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டான டைம் நினைக்கிறேன் முருடேஸ்வருக்கு. ஏன்னா பெரிய ஒரு யாத்திரை நடந்துட்டுருக்கு. தேரை பாருங்களேன். ஸோ சும்மா சொல்லலைங்க, ஒரு வண்டியை தேர் மாதிரி இருக்கணும். ஆக்சுவல் தேரை பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குது. அண்ட் இந்த தேரை அழகுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இளநீர் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு வாழைத்தார் இருக்குது, வாழைப்பூ இருக்குது, அங்கே பாருங்கள் வாழைப்பூ, வாழை மரம் இருக்குது, கரும்புகள் இருக்குது, வாழைப்பழம் தார் இருக்குது, பூக்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு வண்டியை பார்த்தாலும் தேர் மாதிரி இருக்குதுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பிரம்மாண்டமான ஒரு தேர். அண்ட் இதோட கம்பீரத்தை பாருங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் பேக் சைடு இருக்கோம், ஃப்ரண்ட் சைடு அலௌடு இல்லை. பியூர்லி ஒரு தேக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி பிரம்மாண்டமான தேரை வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ரொம்ப இடத்துல மூடி வச்சிருப்பாங்க. அந்த திருவிழா டைமில் தான் வந்துட்டு அதை கொண்டாடுவாங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் திருவிழாக்காக வெளியே வந்திருக்கு. அண்ட் இதோட ஒரு டயர் பாருங்கள் எவ்வளோ ஒரு மான்ஸ்டராக இருக்குது பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இந்த தேரில் பார்க்கக்கூடிய போது ரொம்ப ஒரு ரசனையோட பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிள்ளையார் எல்லாம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. சைடில் ஒரு அம்மாலாம், யானைகள், ஏன்னா கம்பீரத்துக்கு பேர் போனது யானைகள். அண்ட் இங்கே ஒரு ராஜா டீமு, இங்கே ஒரு பிள்ளையார், ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது தான் நம்ம சந்திக்க முடியும். அண்ட் அப்படியே பின்னாடி காட்டுறேன் எவ்வளோ ஒரு குட்டி தேர் பாருங்கள். ஸோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். அண்ட் இந்த பெரிய தேருக்கு மேலேயும் எவ்வளோ அழகாக டெக்கரேஷனு. ஆக்சுவலாக இது வீடியோவில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தெரில, ஆனால் நேரில் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டெஃபினட்டாக எல்லாருமே பார்க்கணுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்துங்க.